லார்ட். கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. இந்த தியானிக்கும் தியானமே என்ற ஒளிபரப்பின் மூலியமாக உங்களோடு நான் பேசுகிறதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு உண்டான தியானமான வசனம் ஏசாயா 45வது அதிகாரம் 2வது வசனம். நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். இந்த வசனத்தை நம்ம சற்று தியானிச்சு பார்த்தோம்னா யாரை பார்த்து இந்த வசனத்தை ஆண்டவர் சொல்றாருன்னா, முதல் வசனத்தில் சொல்லப்படுது, கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும் அவனுக்கு முன்பாக வாசல்களும் எதுவுமே பூட்டப்படாமல் எப்பொழுதும் அந்த கதவு திறந்து படிக்கும் நான் தான் இந்த காரியத்தை செய்தேன்னு சொல்லி ஆண்டவர் உங்களுக்கு செய்கிறாராம். உங்களுக்கு முன்பாக கடந்து சென்று உங்களுக்கு முன்பாக காணப்படுகிற தடையான காரியங்கள், முள்ளா இருக்கிற காரியங்கள் எல்லாத்தையும் அவர் எடுத்து போட்டு உங்களை நல் பாதையில் நடத்துகிற தெய்வமாக இருக்காரு. ஏசப்பா மேலே முழு விசுவாசமாக நம்பிக்கையோடு இருங்க. உங்களுக்கு முன்னாடி இருக்க தடையெல்லாம் மாற்றுவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.